அதாவது இப்போ பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏகப்பட்டது தலை தூக்கிட்டு இருக்கு. சோ பொதுவா எதனாலமா இப்ப கர்ப்பப்பை பிரச்சனை வருது? சாப்பாட்டு விஷயத்துல அலட்சியமா இருக்கிறது, ஏஜ் அட்டன் பண்றதுக்கு கிடுகிடுன்னு சீக்கிரமா பண்றாங்க. சீக்கிரமா அட்டன் பண்ண பிறகு கூட அதை கவனிக்கணும். அதாவது அட்டன் பண்ணாலும் அது ஒழுங்கா வருதா, ஒழுங்கா பண்றாங்களா, அவங்களுக்கு வயிற்று வலி வராம இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும், பண்ணணும். குழந்தைகள்கிட்ட சகஜமா பேசணும். தோசை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், தோசை மேல அதை தூவிட்டு கொஞ்சோண்டு நம்ம இட்லி மாவு, இட்லிக்கு தோசைக்கெல்லாம் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா மிளகாப்பொடி, அந்த மிளகாப்பொடி கொஞ்சோண்டு தூவிட்டு அப்படி கூட பண்ணலாம். அப்படியும் செஞ்சு சாப்பிடலாம். அதான் ஆக மொத்தம் முருங்கைக்கீரையே டெய்லியே சாப்பிடலாம். இது வந்து நம்ம இதுக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கே ஹெல்த்து, அயன் சத்து நிறைய இருக்கும், கண் பார்வை நல்லா இருக்கும், தலைமுடி கருக்கருன்னு வரும், பயத்துல வலி இருக்காது, யூட்ரஸை அப்படி காப்பாற்றும் அது ரொம்பவே. இல்ல நான் சொல்றது பாப்பா பிறக்காதவங்களுக்கு சில பேருக்கு அந்த கர்ப்பப்பை இறங்கி இருக்கும் அப்படின்பாங்க. சோ அதுக்கு வந்து சில யோகா பீப்புள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணா அந்த கர்ப்பப்பை வந்து மேலுக்கு ஏறும் அப்படின்பாங்க. பட் கை வைத்தியத்துல ஏதாவது மருந்து இருக்கா? இப்போ கை வைத்தியம்னு இதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா இதே இவங்க எல்லாம் சொல்றது யோகா. நாங்க சொல்லுவோம் எப்படின்னா, இப்போ வந்து மூச்சு நம்ம விடுறோம் இல்லையா, அதை வந்து டவுன் பண்ணி விடாம மூச்சை வந்து அந்த இடம் நமக்கு கர்ப்பப்பை வாய், அதாவது நம்மளுடைய பெண் உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மூச்சை மேலே இழுத்து அதை சுருக்கி மேலே இழுத்து அவங்க விடணும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூ தமிழ் பாவை. இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான நபரை தான் சந்திக்க போறோம். அதாவது உணவு பழக்க முறை, இது வந்து அந்த காலத்துல வந்து ஓரளவுக்கு கரெக்டா இருந்த தொட்டு நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் இந்த நோயில இருந்தெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக நோயே வராதுன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படியே ஒரு நோய் வந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த கை வைத்தியத்தை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட குடும்பத்தை சூப்பரா பெண்மணிகள் பராமரிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப இருக்க காலத்துல எல்லாமே பீஸா பர்கர்னு அப்டேட்டடா பயங்கரமா போயிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட பாரம்பரிய உணவு பழக்க முறை, கை வைத்தியம் இதெல்லாம் நிறைய மறந்தாச்சு. நம்ம கூட பேசுறதுக்காக நிறைய யூடியூப் சேனல் மற்றும் பிரபலமான தொலைக்காட்சியில எல்லாம் பேசக்கூடிய பிரபலமான கெஸ்ட் தான் நம்ம சந்திக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் பாட்டி வைத்தியம் பத்மா மேம். வணக்கம்மா. வணக்கம் மேம். அதாவது இப்போ பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏகப்பட்டது தலை தூக்கிட்டு இருக்கு. சோ பொதுவா எதனாலமா இப்ப கர்ப்பப்பை பிரச்சனை வருது? இதுக்கு வந்து நிறைய சொல்லலாம் காரணங்கள். அதுல முக்கியமான காரணம், குழந்தைகள் வந்து இப்பெல்லாம் ஏஜ் அட்டன் பண்றதே சீக்கிரம் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ற ஏஜ் அட்டன் பண்றதுக்கு அந்த குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணினா அதை மறைக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர அதுக்கான அந்த சவரட்சணைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பராமரிப்புகள், அதெல்லாம் செய்யறதே கிடையாது. அந்த காலத்தில் வந்து 15லேருந்து 16, 17 வயசுல தான் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் இப்பெல்லாம் 11 வயசு 12 வயசுக்கே ஆறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டும் கூட தான். எல்லாத்தையும் என்னென்னவோ வாங்கி சாப்பிட்றாங்க, மசாலாலாம் நிறைய போடுறாங்க, அப்படி இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் மன ரீதியாகவும் அவங்கெல்லாம் ஓரளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் ஸ்கூல் படிப்பு அப்படி இப்படின்னு அவங்கள டார்ச்சர் பண்றது, முக்கியமா பேரண்ட்ஸோடைய இதுதான், இதெல்லாம் கவனிப்பு இல்லாததுதான், அதிக கவனிப்பும் கூட தான், ரெண்டுமே சொல்லலாம். இப்படி பண்ணும்போது அவங்க இந்த சாப்பாட்டு விஷயத்துல அலட்சியமா இருக்கிறது, ஏஜ் அட்டன் பண்றதுக்கு கிடுகிடுன்னு சீக்கிரமா பண்றாங்க. சீக்கிரமா அட்டன் பண்ண பிறகு கூட அதை கவனிக்கணும். அதாவது அட்டன் பண்ணாலும் அது ஒழுங்கா வருதா, ஒழுங்கா பண்றாங்களா, அவங்களுக்கு வயிற்று வலி வராம இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும், பண்ணணும். குழந்தைகள்கிட்ட சகஜமா பேசணும். அந்த காலத்துல வந்து அம்மா அப்பாங்கிற மரியாதையே இருந்தாலும் கூட, டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணினாலும் கூட, அந்த அம்மாங்கிறவங்க கிட்ட அந்த குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் ஃப்ளூயண்டா, அதாவது தயக்கம் இல்லாம அவங்க கிட்ட போய் பேசுவாங்க. அம்மாவும் அப்படிதான், தன் குழந்தைய வந்து தயக்கம் இல்லாம கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அந்த குழந்தைகள் பயந்துட்டாலோ அல்லது மரியாதை கொடுத்து சொல்லாம இருந்தாலோ, அதை வெக்கப்பட்டு மறைக்கிறதோ அதெல்லாம் பண்ணினாலும் கூட பேரண்ட்ஸா இருக்கிற அம்மாங்கிறவோ அதை திருப்பி பேச்சு போட்டு போட்டு வாங்கி அவங்கள்ட்ட பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கு, எதனால அப்படி இருக்காங்க அப்படிலாம் கண்டுபிடிப்பாங்க. இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து 13 வயசு 11 வயசுல ஆயிட்டாங்கன்னா, சில குழந்தைங்கள் 1 வருஷம் கழிச்சு கூட திருப்பி அடுத்த பீரியட்ஸ் அவங்களுக்கு வரும். அதுக்காக கவலைப்படக்கூடாது. இப்பெல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு அதுக்காக டாக்டர்கிட்ட போறாங்க. டாக்டர்ஸ்க்கு தெரியும் நிறையா, அவங்களும் படிச்சுட்டு தான் வர்றாங்க. இருந்தாலுமே கூட அதுக்காக நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு நேச்சுரலா வர வேண்டிய வயசுக்கு முன்னாலேயே பிஃபோரா வந்தாச்சு. அதனால திருப்பி அவங்களுக்கு நல்லபடியா கர்ப்பப்பை எல்லாம் வரும்போது அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி வரும்போது ஆவாங்க. அதுக்காக நம்ம உடனே அவசரப்படணும்னு அவசியம் இல்லை. சொல்லுவாங்க இல்லையா, கனியாத காயை வந்து தடி
குடிக்கொண்டு பழுக்க வைக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணாம நம்ம நேச்சுரலா இருந்து நேச்சுரலா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு அவங்க ரெகுலரா ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சில பேருக்கெல்லாம் வயிற்று வலியெல்லாம் வரும். அந்த டைம்ல எதனால அவங்களுக்கு வயிற்று வலி வருது, எப்படி வருது, ஏன் வருது, இதெல்லாம் யோசிக்கணும். அம்மாவா இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு 11 வயசுலயும் 12 வயசுலயும் அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? குழந்தைகள் தான் அவாளலாம். அதனால நம்ம அவளை வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நம்ம தான் கேட்டு தெரிஞ்சு அதுக்குரிய மாதிரி பண்ணணும். இப்போ வயிற்று வலிக்கிறது ஸ்டார்டிங்ல அவங்க வயிற்று வலின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா சாதாரணமே சூட்னாலதான் அந்த மாதிரி வயிற்று வலி வரும். அப்போ வெறும் வழக்கண்ணிய தொப்புள்ள ஒரு சொட்டு விட்டுட்டு சுத்தி மேல் வயிறு கீழ் வயிறு எல்லா இடத்துலயும் வழக்கண்ணையை நம்ம தடவி விடலாம். குழந்தைக்கு தெரியாது. நம்ம தடவி விட்டு அவங்கள ஒரு நாள் நைட்டு பூராவே அப்படி தடவி விட்டுட்டு தாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் அந்த வயிற்று வலியே இருக்காது. அப்பவே தடவும் போதே ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல அவங்க தடவங்களுக்கு தெரியும், கை சூடாகும். அந்த சூட்னாலதான் அந்த வலியே. சூட்னாலதான் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதும் சீக்கிரமா. அதனால இத மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சூடும் தணிஞ்சிடும். அந்த இப்ப பீரியட்ஸ் டைம்ல ரத்தப்போக்கு இருந்தாலோ வயிற்று வலி இருந்தாலோ அதெல்லாமும் சரியா போயிடும். அதெல்லாம் சிம்பிள், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உணவு பழக்க முறை வந்து இப்போ சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்ண வைக்குதாமா? ஆமா, கண்டிப்பா. அந்த இவங்க எல்லாம் நீங்க சொன்ன மாதிரிதான் பர்கர் அது இதுன்னு சாப்பிட்றாங்க, நிறைய என்னென்னமோ பண்ணி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலா எத்தனையோ தானிய வகைகள் இப்ப நிறைய, அதுவும் எங்க பீரியட்ல கூட அவ்வளவு வகைகள் சொன்னதில்லை. இப்ப நிறைய சிறுதானியங்களும் பயிர்களும் சொல்றாங்க. அப்போ அரிசியிலேயே கூட எத்தனையோ அரிசிகள் இருக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து வாங்கி, அதெல்லாம் கிடைக்கிறது அபூர்வம். ஆனா இப்ப கிடைக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் குழந்தையா இருந்த போதெல்லாம் அதெல்லாம் அவ்வளோலாம் கிடையாது. ஏதோ குறிப்பிட்ட அரிசி வகையெல்லாம் கிடைக்கும். இப்ப எல்லா அரிசி வகைகளும் கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம எது எந்த டைமுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம செய்யலாம். சரி, இதெல்லாம் வாங்க முடியல, கஷ்டப்படுறாங்க, பெரிய ரொம்ப பணம் காசுலாம் இல்லை அப்படின்னா சாதாரணப்பட்டவங்க சாதாரணமா கம்பு கேழ்வரகு அதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி சாப்பிடலாம். கேழ்வரகு கூழ் சாப்பிடலாம், கம்பு கஞ்சி குடிக்கலாம், அந்த மாதிரி பழையது தண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் மாத்தலாம் கொஞ்சம். அந்த மாதிரி பழைய, அதே போல சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கூட பச்சையா கூட சாப்பிட பழகலாம். அப்படி எல்லாம் சாப்பிட்டோம்னா, சின்ன வெங்காயம் எல்லாம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நமக்கு வந்து இந்த கேன்சர் கூட வராது. அந்த மாதிரியான ஒரு நல்லதுதான் நமக்கு கொடுக்கும் எத்தனையோ விஷயங்கள். அதே போல விட்டமின் பி டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். அல்லது அது சார்ந்த என்னென்னலாம் இருக்கு, பீட்ரூட் இருக்கு, கேரட் இருக்கு, விட்டமினும் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு அழகா இருக்கணும், ஸ்கின் சம்பந்தப்பட்டது எதுவும் வராம இருக்கணும்னா சி விட்டமின் சார்ந்தது அதிகமா சொல்லணும்னா எலுமிச்சம்பழம், அந்த நம்ம என்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அதை சாப்பிடலாம். சின்ன நெல்லிக்காய் கூட ரொம்ப நல்லது. இப்போ இந்த முருங்கைக்கீரை வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கும் அப்படின்றாங்கல்லம்மா. நிறைய பேரால அந்த முருங்கைக்கீரை வாங்கி ஆஞ்சி சமையல்லாம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு நினைப்பாங்க. முருங்கைக்கீரை இன்ஸ்டன்டா வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டா சாப்பாடுல போட்டு சாப்பிடலாம். அது எப்படிமா பண்றது? அது ஒண்ணும் இல்ல. முருங்கைக்கீரையை நீங்க ஒரு கஷ்டமே பட வேண்டாம், பொரியல் பண்றது கூட கஷ்டப்பட வேண்டாம். எப்படின்னா, முருங்கைக்கீரையை நீங்க கட்டோட வாங்கிட்டு வந்துட போறீங்க. ஒரு பேப்பர், நம்மளுடைய வீட்டுல நியூஸ் பேப்பர் வாங்குவோம், நல்ல பேப்பரா இருக்கணும். ஆனா அந்த மாதிரி பேப்பர்ல இந்த இதை சுத்தி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் காலம்பரை எடுக்கும்போது குச்சி மட்டும்தான் வரும், இலையெல்லாம் அதுல விழுந்துரும். அதனால அது ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. எந்த கீரையுமே ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. இந்த கீரை அப்படியே தனித்தனியா நீங்க ஊறிச்ச மாதிரி ஒன்னொன்னா பண்ண மாதிரி அப்படி விழும். அந்த முருங்கைக்கீரையை எடுத்து நீங்க அலசிட்டு என்ன வேணாலும் பொரியல் பண்ணலாம், சாம்பார் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். அப்படி இல்ல ரொம்ப சோம்பேறி நான் அல்லது வேலைக்கு போறேன் அப்படின்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த மாதிரி அதை எடுத்துட்டு அதை நிழலோரமா காய வைக்கணும். அதாவது அந்த கிரீன்னஸ் போகக்கூடாது, அந்த கிரீனா இருக்கணும். அதுல ஒரு பழுப்பு இலை கூட இருக்கக்கூடாது, ஒரு வெள்ளை இலை கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து எடுத்துடணும். எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு அலசினா அதுல தண்ணியே அதிகமா ஒட்டவே ஒட்டாது. இருந்தாலுமே நம்ம ஓட்ட சட்டியில போட்டு நல்லா தண்ணியை வடிச்சிடணும். வடிச்ச பிறகும் ஒரு காட்டன் துணியில முதல்ல ஒத்தையா தொலாவின்னு சொல்லுவாங்க, அதாவது பரப்பி அதை வந்து காய விடணும். அது நிழலோரத்துல. அதுக்கு பிறகு அது கொஞ்சம் தண்ணி எல்லாம் போய் காஞ்சிரும். இன்னொன்னு காட்டன் துணியை போட்டு ஒத்தினீங்கன்னா அதுவும் போயிடும். அதுக்கு பிறகு அதுல இருந்து எடுத்து இன்னொன்னு ஒரு காட்டன் துணியில நல்ல ட்ரையா இருக்கிற
காட்டன் துணியா, இன்னும் கேட்டா வெயில்ல போட்ட காட்டன் துணியை கூட எடுத்துட்டு வந்து போடலாம். அப்படி போட்டுட்டு அது கொஞ்சம் லேசா சூடா இருக்கும் இல்லையா, அதுல போட்டு இதை காய வச்சலாம். ஒரு நாள் நைட்டு பூரா நல்லா காஞ்சிருச்சுன்னா மொத்தமா எல்லா தண்ணியும் விட்டு தண்ணி கூட இருக்காது. அப்படி போன பிறகு அதை எடுத்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம், வறுக்கலாம் வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அப்படியே மிக்சியில போட்டு அரைச்சிட்டிங்கன்னா பொடியா கிரீன் கலர்லயே அப்படியே இருக்கும். அந்த பியூர் கிரீனா இருக்கிற அந்த பொடி தான் நல்லது. ஏன்னா அதுல இருந்து சத்தெல்லாம் போகலன்னு அர்த்தம். சத்து போனா கலரே மாறிடும். அதனால அப்படி வச்சுக்கிட்டு அதை ஒவ்வொரு நாளும் ஸ்பூன் ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ 3/4 ஸ்பூனோ நமக்கு தேவையான அளவு மோர்ல போட்டு கலக்கி சாப்பிடலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு, வேற எதுவும் போட வேண்டாம். அதே மாதிரி அப்படி இல்லை மோர் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க, ஆனா மோர் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப நல்லது. அதெல்லாம் பிடிக்காதுன்னா சொல்லவே கூடாது, சாப்பிடதான் செய்யணும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்குமே சாகர் வரைக்குமே மோர் சாப்பிடணும். இப்ப இவங்களுக்கு மோர் பிடிக்காதுன்னு சொன்னா வெறும் வாட்டர்ல போட்டு அதை சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா நம்ம பொரியல் எல்லாம் பண்றோம், வேற ஏதாவது பண்றோம், தோசை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், தோசை மேல அதை தூவிட்டு கொஞ்சோண்டு நம்ம இட்லி மாவு, இட்லிக்கு தோசைக்கெல்லாம் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா மிளகாப்பொடி, அந்த மிளகாப்பொடி கொஞ்சோண்டு தூவிட்டு அப்படி கூட பண்ணலாம். அப்படியும் செஞ்சு சாப்பிடலாம். அதான் ஆக மொத்தம் முருங்கைக்கீரையே டெய்லியே சாப்பிடலாம். இது நம்ம இதுக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கே ஹெல்த், அயன் சத்து நிறைய இருக்கும், கண் பார்வை நல்லா இருக்கும், தலைமுடி கருக்கருன்னு வரும், பயத்துல வலி இருக்காது, யூட்ரஸை அப்படி காப்பாத்தும் அது ரொம்பவே. இப்போ ஆனா சில பேர் இந்த முருங்கைக்கீரையை இந்த பருப்பு பொடி மாதிரி அரைச்சு சாப்பாடுல போடுறாங்களேம்மா, அது எப்படி? அது கொஞ்சம் லேசா கசப்பு இருக்கும். பொறுமை இருக்கிறவங்க தான் கசப்பை தாங்குவாங்க. அந்த கசப்போட சாப்பிடறதுக்கு பிடிக்கும்னா சாப்பிடலாம். அந்த மாதிரி பருப்பு பொடி தான் ஆஸ் யூஷுவல், நம்ம பருப்பு பொடி தான். ஆனா அந்த பருப்பு பொடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நல்லாவே நைஸா அரைச்சிடுவோம். இந்த பொடிக்கு அப்படி அரைக்க கூடாது. அதாவது இப்ப ஒரு கப்பு அளவுக்கு முருங்கைக்கீரை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி சுத்தம்லாம் பண்ணிட்டு ட்ரை ஆக்கி அந்த மாதிரி ஒரு கப்புக்கு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 2 வரமிளகா, ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே மாதிரி மிளகு போட்டு இதெல்லாம் தனித்தனியா தான் வறுக்கணும். அப்புறம் உடச்சக்கல்ல கொஞ்சோண்டு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம் உடச்சக்கல்ல. அதே போல துவரம் பருப்பு, முழு பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சை பயிறு, அதாவது பயத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க. உடைச்சா பயத்தம்பருப்பு, உடைக்கலைன்னா முழு பயிறு, அதுதான் பாசி பயிறு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி சொல்றாங்க. அந்த பயிரையும் இதையும் தனியா வறுக்கணும் எல்லாத்தையுமே. இதெல்லாம் போடணுமா? ஆமா போடணும். போட்டா பாசி பயிறு எவ்வளவு நல்லது தெரியுமா, முழு பயிறு பச்சை பயிறு இருக்கே, அது நம்ம எல்லாருக்குமே அவ்வளோ நல்லது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ல அதுவும் ஒண்ணு. அதனாலதான் நம்ம எல்லாம் சத்து மாவு அரைக்கிறோம்ல, கஞ்சி மாவு, அப்போ அந்த பாசி பயிரும் கண்டிப்பா போடுவோம். இப்ப எதெல்லாம் போடுறோமோ, என்னென்னலாம் போடுறோமோ அதுக்கு நிறைய போடணும். அப்படி போடும்போது முக்கியமானது அந்த பாசி பயிறு, கம்பு, கேழ்வரகு, இதெல்லாம் அந்த மாதிரி அதையும் போடுவோம். அதே மாதிரி அதே மாதிரி கூட்டு பண்ணும்போதும் அப்படிதான். இப்ப இந்த பொடிக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இதெல்லாம் போட்டு தனித்தனியா வறுத்து எடுத்துக்கணும். அந்த முருங்கைக்கீரையை சும்மா மட்டும் லேசா பரட்டணும், ரொம்ப எல்லாம் முறுமுறுலாம் வறுக்கக்கூடாது. அந்த ஒரு இல்லாம இருக்கிறதுக்காக, அந்த லேசா பச்சை வாசனை இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா, ரொம்ப எல்லாம் இருக்கக்கூடாது, அப்படியே சிகப்பாகணும்லாம் கிடையாது, சிகப்பே ஆகாது, சுருண்டுடும் அப்படியே. அதனால அப்படியே லேசா சும்மா பெரட்டிட்டு லாஸ்ட் சட்டியில எல்லாம் எடுத்துட்ட பிறகு ஆஃப் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். இதுல பெருங்காயமும் சேர்க்கணும், பூண்டும் ஒரு 4-5 பல்லு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் பண்ணிட்டு இதெல்லாம் வறுத்து ஆற வச்ச பிறகு கொஞ்சோண்டு புளியும் வேணா வறுத்துக்கலாம், வறுக்கலைனாலும் பரவாயில்ல. அதாவது நான் சொன்னது 1 கப்பு தானே, அதுக்கு நம்ம இது புளி கொட்டை அளவு இருக்குன்னு சொல்லுவாங்களே, புளி கொட்டை இருக்கும் பாத்தீங்களா, அந்த அளவோட கொஞ்சம் பெருசா அந்த புளியை போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு உப்பையும் போட்டு எல்லாத்தையும் ஒண்ணா அரைச்சிட வேண்டிதான். அப்படி அரைக்கும் போது கொஞ்சம் அந்த இதெல்லாம் பருப்பெல்லாம் தெரியற மாதிரி உளுத்தம் பருப்பும் போடணும். ஆனா அந்த உளுத்தம் பருப்பு கருப்பு உளுத்தம் பருப்பா போட்டுக்கணும். அப்படி போட்டாதான் நல்லா இருக்கும். டேஸ்ட் வேணும்னா வெள்ளை உளுத்தம் பருப்பு போடலாம். ஆனா நம்ம இப்ப சாப்பிட போறது நம்ம ஹெல்த்திக்காக, அதனால கருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கருப்பு உளுத்தம் பருப்பு உடஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல, முழுசா இருந்தாலும் பரவாயில்ல. முழுசா இருந்தா ரொம்ப நல்லது, முழுசு கிடைக்கலன்னா உடைச்சு வைப்பாங்க, அந்த மாதிரி உடைச்ச இதை கூட சேர்த்துக்கலாம். ஓ சூப்பர்மா. இன்னொன்னு, இப்போ இந்த கர்ப்பப்பை பாத்தீங்கன்னா சில பேருக்கு இறங்கி இருக்கும், அதாவது பேரிக்கா மாதிரி இருக்க வேண்டியது ஃபுட்பால் மாதிரி இருக்குன்னா நிறைய பேர் நானும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சோ கர்ப்பப்பை ரொம்ப இறங்கி இருந்தா கூட பாப்பா நிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல பாப்பா பிறக்கும் போதே கூட இறங்கிடும். இல்ல நான் சொல்றது பாப்பா பிறக்காதவங்களுக்கு சில பேருக்கு அந்த கர்ப்பப்பை இறங்கி இருக்கும் அப்படின்பாங்க. சோ அதுக்கு சில யோகா பீப்புள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணா அந்த கர்ப்பப்பை மேலுக்கு ஏறும் அப்படின்பாங்க. பட் கை வைத்தியத்துல ஏதாவது மருந்து இருக்கா? இப்போ கை வைத்தியம்னு இதுக்கு ஒண்ணும் கிடையாது.
ஆனா இதே இவங்க எல்லாம் சொல்றது யோகா. நாங்க சொல்லுவோம் எப்படின்னா, இப்ப வந்து மூச்சு நம்ம விடுறோம் இல்லையா, அதை வந்து டவுன் பண்ணி விடாம மூச்சை வந்து அந்த இடம் நமக்கு கர்ப்பப்பை வாய், அதாவது நம்மளுடைய பெண் உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மூச்சை மேலே இழுத்து அதை சுருக்கி மேலே இழுத்து அவங்க விடணும். அப்படி இழுத்து அவங்க இப்படி கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி எப்பெல்லாம் அவங்க சும்மா இருக்காங்களோ, அது யாருக்கும் தெரியாது நம்ம பண்றதே. அந்த மாதிரி அதை சுருக்கி மேலே இழுத்தாங்கன்னா ஓரளவுக்கு குறையும். அதாவது ஆரம்ப ஸ்டேஜா இருக்கிறவங்களுக்கு வேணா அது சரியாகும். ஆனா ரொம்பவே பெருசாகி நீங்க சொன்ன மாதிரி ஃபுட்பால் மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா நிச்சயமா டாக்டர்கிட்ட தான் போகணும். அதுக்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் விடுவாங்க. ஆப்ரேஷன் பண்ண பரவாயில்ல பண்ணலாம்னா வேற ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா ஆல்மோஸ்ட் அதிகமா ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. ஆனா குழந்தை பிறக்காதவங்க யூட்ரஸ் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தப்பான காரியமா தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால ஆனா டாக்டரோடைய அட்வைஸ் இல்லாம அதெல்லாம் உண்மை. அந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் கூட சரியாகும். ஆனா டாக்டருடைய அட்வைஸோட தான் செய்யணும், நம்மளா செய்யக்கூடாது. நிறைய கட்டிகள், நான் சொல்றது நீர் கட்டி இல்ல, இந்த சிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஏகப்பட்ட மெடிசன் சாப்பிட்டு நிறைய லேடிஸ் பாவம் மன உளைச்சல்ல இருப்பாங்க. அந்த கட்டி குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பெரிய பெரிய கட்டி குறையறதுக்கு ஏதாவது இருக்கா? முதல்ல பெருசா ஆக்கினதே தப்பு தானே. ஆமா, ஸ்டார்டிங்லயே பாத்துடணும். எதுக்கு இருக்காங்க, எவ்வளவோ டாக்டர்ஸ் இருக்காங்க, மூளைக்கு மூளை டாக்டர் இருக்காங்க, தெருக்கு 4 பேர் இருக்காங்க. ஒரு அட்வைஸ் கேட்கலாம். போயிட்டு நம்ம பெருசாக்கி வேதனைப்படுறதை விட அவங்க மட்டும் வேதனைப்படலை, அவங்கள சார்ந்தவங்களையும் வேதனைப்படுத்துறாங்கல்ல. அதனால கூடி மட்டும் அந்த வேதனையெல்லாம் தாங்க முடியாத வேதனைகள். அதனால டாக்டரை உடனே கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது. சரி நம்மளால போக முடியல பார்க்க முடியல அப்படின்னு, அல்லது நான் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன் சரியாயிடும் அப்படின்லாம் இருந்தேன்னு சொன்னா, அந்த கட்டியை போக்குறதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு வழியா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது என்னன்னா, தினம் காலம்புரை மோர்ல கொஞ்சம் தண்ணியா கரைச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாவும் நீர்மோரா இருக்கக்கூடாது, அதே நேரம் கெட்டியா இருக்கலாம், அது தண்ணியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி கரைச்சிட்டு அதுல வேற ஒண்ணுமே போட வேண்டாம். அதாவது தயிர்ல இருக்கிற அந்த கட்டி முட்டிலாம் இல்லாத அளவுக்கு கரைச்சிடணும். அதை அப்படி கரைச்சிட்டு 1 டம்ளர் அளவுக்கு எடுக்கணும். 1 டம்ளர்ங்கிறது 150 to 200 ml அளவுக்கு இருக்கணும் அந்த மோர்ன்றது. அதுல வந்து அந்த பரண்டை பொடின்னு நாட்டு மருந்து கடையில கிடைக்குது. அந்த பரண்டை பொடியை 1 ஸ்பூன் அது வாங்கிக்கங்க. எவ்வளவு வேணுமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கங்க. குறைச்சலா கூட வாங்கிக்கங்க, அப்புறம் வேணும்னா வாங்கிக்கலாம். அது மாதிரி வாங்கிட்டு அதை 1 ஸ்பூன் அளவு எடுத்து அதுல போட்டு, நம்ம சுகர்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் எடுத்து போட்டு அதை நல்லா கலக்கிட்டு வெறும் வயிற்றுல குடிங்க. இப்படி நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தாலே இந்த கட்டிங்கிறது உங்களுக்கு சரியாகும். அது மட்டும் இல்ல, கட்டி சரியாறது மட்டும் இல்ல, கூடவே அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிளட் ஜாஸ்தியா போற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அப்ப பயப்படாதீங்க. ஏன்னா உள்ள இருக்கிற அடசல் எல்லாம் அதுக்கு திரட்டி பெரட்டி எடுத்துட்டு வருது. சில பேருக்கு மோஷனே போகாது. அப்படி மோஷன் போகாதவங்க என்ன பண்ணுவாங்க, பேதிக்கு சாப்பிட்றேன்னு சாப்பிடுவாங்க. ஐயோ பேதிக்கு சாப்பிட்டு வரலையே அப்படிம்பாங்க. அவங்களுக்கு கல் மாதிரி அடைச்சுட்டு இருக்கும். அதை வந்து குண்டுசியால எடுக்க முடியுமா? ஒரு மலையை போய் குண்டுசியால உடைக்க முடியாது. அதுக்கான கடப்பார போடணும். அந்த மாதிரிதான் இது. இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. இது வந்து இது சாப்பிட்ட உடனே எனக்கு 2 நாள்ல வரலையே, 3 நாள்ல வரலையே, இன்னும் அந்த கட்டி இருக்கே, இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. சாப்பிட்டுட்டே இருக்கணும். சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா சக்சஸ் ஆகும் கண்டிப்பா. ஆனா அதெல்லாம் வந்து ப்ளீடிங்ல நிறைய வந்து, ஆமா, முதல்ல வரும்போதே அவங்களுக்கு பயங்கரமா தான் வரும் ப்ளீடிங். அப்படி பயப்படக்கூடாது. முதல்ல கொஞ்சமா தான் வரும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது அத்தனையும் வரணும்ல, அதனால வரும். கட்டியா கூட வரும். அதுக்கு இல்லாம பயப்படக்கூடாது. அதெல்லாம் சரி பண்ணிடும் அதுவே. அதுவே ஆக்சுவலா அதுவே கிராஜுவலா நின்னும் போயிடும். இது வந்து கட்டிக்கு சொல்றீங்க. நான் சொல்றது வந்து இப்போ இன்னும் குட்டி குட்டி ஃபைப்ராய்டு, அதுக்கும் இதேதான். ஓ சூப்பர். வேற என்ன கை வைத்தியம் இருக்கு?